மாணவர்களே, உங்கள் அனைவரையும் விருதுநகர் எஸ். வெள்ளச்சாமி நாடார் பாலிடெக்னிக் கல்லூரி சார்பாக வரவேற்கிறேன். நாம் இந்த ஆன்லைன் கிளாஸில் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிக்சர் உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளேல காட்டுறேன். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? ஆம், 1999 கார்கில் போரில் நம்ம இந்திய இராணுவம் வெற்றி அடைஞ்சதை கொண்டாடுறாங்க. இந்த வெற்றி நமது போர் வீரர்களுக்கு, இந்திய வீரர்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்க. யோசித்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் உறுதியும் அவங்க கிட்ட இருந்தது. அப்போ அந்த வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு கடினமான பயிற்சி எடுத்திருப்பாங்க, போர் பற்றி தெளிவான புரிதல் இருந்திருக்கும், மேலதிகாரி என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க கட்டளைக்கெல்லாம் பணிந்து நடந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செயலும் திட்டமிட்டு படிப்படியாக என்ன செஞ்சிருப்பாங்க, அதை செயல்படுத்தி வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ இதே தான் நம்ம எந்த ஒரு சப்ஜெக்டை படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு இதுதான் தேவை நமக்கு. இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்னாவே நிறைய பேர்த்துக்கு ஒரு பயம் இருக்கும். நிச்சயமாக அந்த ஒரு பயம் தேவையில்லை. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டுன்னா அது மேத்ஸ் தான். புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா அதில் ஒரு ஆர்வம் நமக்கு உண்டாகும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்ஜினியரிங் மேத்ஸ் சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் டிப்ளமா கோர்ஸில் சேர்ந்துருக்கீங்க. 2020-2021 கல்வி ஆண்டில் நீங்கள் பாலிடெக்னிக்கில் 1ஆம் ஆண்டு சேர்ந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா N1 ஸ்கீம். நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கீம் N1 ஸ்கீம். 2020-21 1ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவர்கள் படிக்கக்கூடியது N1 ஸ்கீம். இந்த ஸ்கீமில் ஃபஸ்ட்டு டேர்மில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தம் 8 சப்ஜெக்ட் படிப்பீங்க. அந்த 8 சப்ஜெக்டில் 2வது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கோடு பார்த்தீங்கன்னா N1 BE 102. இதுதான் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். கோர்ஸ் நேம் என்னென்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது பாடம். கோர்ஸ் நேம்னா பாடம்னு சொல்லுவோம். இன்ஜினியரிங் மேத்ஸ் பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த இன்ஜினியரிங் மேத்ஸில் நீங்கள் என்னென்ன டாப்பிக்கெல்லாம் படிக்க போகிறீங்கிறத நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இந்த ஒரு டேர்மில் நீங்கள் கிட்டத்தட்ட 5 யூனிட் படிக்க போகிறீங்க. ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. நீங்கள் 10th என்ன படிச்சிங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. தெரியும் உங்களுக்கு மேத்ஸ் ஒரு செயின் கணக்கா. நம்ம 9th படிச்சிட்டோம், 10th படிச்சிட்டோம், இல்லை 5th படிச்சிட்டோம், 4th படிச்சிட்டோம், அதோட முடிஞ்சதெல்லாம் கிடையாது. அதோடைய செயின் தான். முதல் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ஜீப்ரா படிக்க போகிறீங்க. அல்ஜீப்ரா உங்களுக்கு ஏற்கனவே லோயர் ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்பீங்க, 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. மேட்ரிசஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சி இங்கே படிப்பீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல அல்ஜீப்ரா அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுங்கிறது ரியல் நம்பர்னுடைய எக்ஸ்டென்ஷன். அதையும் நீங்கள் இப்போ புதுசாக படிக்க போகிறீங்க. எந்த ஒரு மேற்படிப்புக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரீஸில் போனோம்னாச்சும் சரி, மேத்தமெட்டிக்ஸினுடைய அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமானது. மேத்ஸ் இல்லாமல் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகவே முடியாது. அதே மாதிரி மேத்ஸில் இந்த ட்ரிக்னாமெண்ட்ரியினுடைய பேசிக் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ட்ரிக்னாமெண்ட்ரியும் கால்குலஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டையுமே நீங்கள் இன்ஜினியரிங் மேத்ஸில் படிக்க போகிறீங்க. கால்குலஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பார்ட் இருக்குது, டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டகிரல் கால்குலஸ். எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன் படிக்கிறோம், அடுத்து டிவிஷன் படிக்கிறோம். டிவிஷன்ங்கிறது மல்டிப்ளிகேஷனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ். மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சாதான் டிவிஷன் படிக்க முடியும். அதே மாதிரி
முதல்ல டிஃபரன்ஷியல் கால்குலஸ் படிப்போம். அது ஒரு ஆப்ரேட்டர். அந்த ஆப்ரேட்டர் படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து இன்டகிரல் கால்குலஸ்ன்னு படிப்போம். இன்டகிரல் கால்குலஸ்ங்கிறது ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். எப்படி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சொன்னோமோ அது மாதிரி. அதுக்கு அடுத்து நம்ம கடைசியா நம்ம 5th யூனிட்ல வந்து அல்ஜிப்ராலே ஒரு டைப் என்னன்னா வெக்டார் அல்ஜிப்ரா. நீங்க பிசிக்ஸ்லாம் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம வெக்டார் அல்ஜிப்ரால படிக்க போறோம். இதுதான் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம படிக்க போறது. ஸோ இப்போ நம்ம இன்ஜினியரிங் மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன படிக்கிறோங்கிறத சொல்லியிருந்தேன். அல்ஜிப்ரா அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லியிருந்தேன். அது படிக்கணும்னா நமக்கு என்னென்ன தேவை, லோயர் ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சதெல்லாம் நம்ம திரும்ப ரீகலெக்ட் பண்ண வேண்டி இருக்கும். அதைத்தான் ப்ரீ ரிக்வெஸ்டிஸ் சொல்லுவோம். என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ரால நம்ம ஏற்கனவே 10th நீங்கள் படிச்சிருந்த சிம்பிள் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுறது, அடுத்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் 3 வேரியபிள்ஸ் படிச்சிருப்பீங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ 2x + 3y = 5 இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிள்ஸ். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது? சால்விங் லீனியர் ஈக்குவேஷன். அதே மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது? இதெல்லாம் நீங்கள் லோயர் ஸ்டாண்டர்டில் 10th படித்தது தான். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட வேண்டியதான். நம்ம நடத்தும் போது அதை ஒவ்வொன்றா சொல்லத்தான் செய்வோம். இது போக எல்சிஎம் எடுக்கிறது, ஜிசிடி எடுக்கிறது, மேட்ரிசஸ்னா என்ன, இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்ததெல்லாம் இங்கே தேவைப்படும். அதுக்கடுத்து ட்ரிக்னாமெட்ரியில் சில கான்செப்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. அதாவது சைன் தீட்டானா என்ன, காஸ் தீட்டானா என்ன, அடுத்து ஐடென்டிட்டிஸ் என்ன, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1, இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் என்ன, ட்ரிக்னாமெட்ரியினுடைய சைன் ரூல் என்ன, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எந்தெந்த டி ரேஷியோ பாசிட்டிவ் எடுக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன, தேர்டு ஃபோர்த், இது சைன் ரூல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் சிலது படிச்சிருப்பீங்க. ஸ்பெஷல் ஆங்கிள்ஸுங்கும் போது நமக்கு சைன் 30, காஸ் 60 இதனுடைய வேல்யூ எல்லாம் என்ன வரும், அதெல்லாம் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். அதுவும் நம்ம படித்தது, அதெல்லாம் இங்கே தேவைப்படும். இதெல்லாம் நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். வரவும் நம்ம அதை ஒருக்க சொல்லத்தான் செய்வோம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல டிட்டர்மினன்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம், அவுட்கம் என்ன, டிட்டர்மினன்ட்டுங்கிற சாப்டர் முடிச்சாச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிட்டர்மினன்ட்னா என்ன, டெஃபனிஷன் என்ன, அடுத்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அடுத்து டிட்டர்மினன்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, லாஸ்ட்டாக இந்த டிட்டர்மினன்ட்ஸை அப்ளை பண்ணி எப்படி ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது. இதே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த கிளாஸில், இந்த செஷனில் நம்ம இதை ஃபுல்லாக நம்ம ஒரே கிளாஸில் பார்க்க முடியாது. அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோம் டிட்டர்மினன்ட்ஸில் அப்படிங்கிறத மாடல் 1ங்கிறதுல நான் கொடுத்துருக்கேன். மாடல் 1ல் இந்த கிளாஸ், மாடல் 1னா இந்த கிளாஸ், இந்த செஷனில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சிக்க போகிறீங்க, இந்த செஷன் அட்டன் பண்ணால் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்படிங்கிறது என்னென்னா, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் டெஃபினேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். இது நம்ம 10th படித்தது தான். இதை பற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கிடுவீங்க, தெரிஞ்சுக்கிடுவீங்க. அடுத்து மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் எ டிட்டர்மினன்ட். மேட்ரிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சது தான், அதை திரும்ப ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து டிட்டர்மினன்ட்னா என்ன, அதனுடைய டெஃபினேஷன் என்ன, அதனுடைய மீனிங் என்ன, அதுக்கடுத்து ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, மேட்ரிசஸ்க்கும் டிட்டர்மினன்ட்ஸுக்கும் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்கடுத்து என்னென்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட், ஒரு உறுப்பினுடைய ப்ராப்பர் சைன்னா என்ன, இந்த நாளும் நீங்கள் இந்த செஷன் முடிஞ்ச உடனே தெளிவாக புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ செஷனுக்குள்ளே போகலாமா? ரைட். இப்போ மேட்ரிசஸ்னுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். இப்போ நான் ஒரு 3 பிக்சர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஒரு பிக்சர் வந்து நம்ம இந்தியன் ஃபோர்ஸ் வந்து குரூப்பாக நின்னாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க, தெளிவாக பார்த்தீங்கன்னா அதில் ஆர்டராக இருப்பாங்க, ரோ அண்ட் காலமாக இருக்காங்க. அப்போ மேட்ரிசஸ்னால் என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ரோ அண்ட் காலம் வைஸ்.
இதுதான் நீங்கள் லோயர் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இன்னும் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த கார் வந்து கரெக்டாக ரோ அண்ட் காலமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அது மாதிரி கிளாஸ் ரூமில் சீட்ஸும் ரோ அண்ட் காலத்தில் கிளியராக என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா ரோ அண்ட் காலமில் இடைவெளி விட்டு விட்டு உட்காந்து பரீட்சை எழுதுவீங்க. அப்போ எந்த பையன் எந்த இடத்துல உட்காந்துருக்காங்கிறத தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும். அதுதான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ரோ அண்ட் காலம் வைஸ். இப்போ இந்த டேபிளை பாருங்களேன். இது வந்து ஒரு கடையில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து என்னென்ன கிழமை எத்தனை கிலோ விற்றுருக்கு அப்படிங்கிறத ஒரு டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதில் ரோஸ், பொதுவாக ரோங்கிறது எதை டினோட் பண்ணணும்னா, இப்போ நான் ஆரோ மார்க்கை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஆரோ மார்க் என்ன ஆகுது, ஹரிசாண்டலாக மூவ் ஆகுது. இப்படி ஹரிசாண்டலாக மூவ் ஆனால் ரோ, இப்படி வேர்ட்டிக்கலாக நான் இப்போ எப்படி பண்ணுறேன், நான் ஆரோவை வேர்ட்டிக்கலாக மூவ் பண்ணால் அது என்னது, காலம். இங்கே எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்களேன். அதாவது எத்தனை பழங்கள் எல்லாம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரோவில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ரோ, செரி செகண்ட் ரோ, ப்ளூபெரி தேர்ட் ரோ. டேஸ் பார்த்தீங்களா, டேஸை ஃபுல்லாக காலத்தில் வச்சுருக்கேன். மண்டே ஃபஸ்ட்டு காலம், டியூஸ்டே செகண்ட் காலம், வென்ஸ்டே தேர்ட் காலம், தேர்ஸ்டே ஃபோர்த் காலம். ரைட்டா? இப்போ இதில் இந்த 4ங்கிற ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. இந்த வேல்யூ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4ங்கிறது எந்த ரோ எந்த காலத்தில் இருக்குன்னு பார்க்கணும். இந்த 4ங்கிறது வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ தேர்ட் காலத்தில் இருக்குது. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, செகண்ட் ரோவில் செரி ஃப்ரூட் வந்து செரி, தேர்ட் காலத்தில் வென்ஸ்டே. அப்போ என்ன அர்த்தம்னா, வென்ஸ்டே வந்து செரிங்கிற பழம் வந்து 4 கிலோ விற்றுருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ரைட்டா? அப்போ இன் ஜெனரல் மேட்ரிசஸ் அப்படின்னா என்னன்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ரோ அண்ட் காலம் வைஸ். ரைட்டா? ரைட். இப்போ நம்ம மேட்ரிசஸ்னுடைய டெஃபனிஷன் பார்த்துருவோம். ஏற்கனவே பார்த்தது தான் லோயர் ஸ்டாண்டர்டில். ஸோ எ மேட்ரிக்ஸ் இஸ் எ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வித்தின் எ ஸ்கொயர் பிராக்கெட் ஆர் parenthesis. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் ரெக்டாங்குலர் அப்படின்னா, ரெக்டாங்கிள்னா லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருக்காது. ஸ்கொயர்னா லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கும். ஆல் த 4 sides ஆர் ஈக்குவல்னா ஸ்கொயர் இல்லையா, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா ரெக்டாங்கிள். அப்போ இங்கே இந்த மேட்ரிக்ஸை ரெக்டாங்குலர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக ஆயிரும். ஏன்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் எ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு மேட்ரிக்ஸுங்கிறது வந்து இட் இஸ் எ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வித்தின் எ ஸ்கொயர் பிராக்கெட். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பிராக்கெட் முக்கியமானது. இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இதை பேராந்திசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டோம்னா இதை பிராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள எலிமெண்ட்ஸை ரோ அண்ட் காலம் வைஸ் அரேஞ்ச் பண்ணோம்னா அதுதான் மேட்ரிக்ஸ். ரைட்டா? கிளியரா புரியுதா? இப்போ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னன்னு படிச்சிருக்கீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸுக்கு வந்து எம் ரோஸ் இருக்கு, என் காலம்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணோம்னா எம் பை என், அதாவது எம் கிராஸ் என்னு சொல்லக்கூடாது. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இது எம் பை என்னு தான் சொல்லணும். இட் இஸ் read as m by n. ரைட்டா? அப்போ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா m by n. அப்போ அந்த மேட்ரிக்ஸு எம் ரோஸ் இருக்கு, என் காலம்ஸ் இருக்கு. இப்போ ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் வந்து 2/2 அப்படின்னா 2 ரோ இருக்கு, 2 காலம் இருக்குன்னு அர்த்தம். ரைட். இப்போ ஜென்ரலாக மேட்ரிக்ஸுடைய நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, நொட்டேஷன்னா மேட்ரிக்ஸை ஜென்ரலாக ஏ, ஸ்மால் ஏல பொதுவாக மேட்ரிக்ஸை டினோட் பண்ண மாட்டோம். ரைட்டா? இப்போ கேபிட்டல் லெட்டர்ஸ் இதுதான் மேட்ரிக்ஸை டினோட் பண்ணோம். கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி, கேபிட்டல் எக்ஸ், கேபிட்டல் ஒய், இப்படி டினோட் பண்ணுறோம் மேட்ரிக்ஸை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள எலிமெண்ட்ஸுங்கிறது எந்த எலிமெண்ட்ஸ்னாச்சும் இருக்கலாம். ரைட்டா? அப்போ மேட்ரிக்ஸுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
if a matrix A has m rows and n columns, then it is written as, எப்படி எழுதுறாங்கன்னு பாரு, A equal to aij பிராக்கெட்டுக்குள்ள, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இல்ல parenthesisக்குள்ள aij. பாத்தீங்கன்னா A followed by suffix வந்து ij இருக்கு. இது வந்து சஃபிக்ஸ்ல போட்டிருக்கோம். I வந்து எதை டினோட் பண்ணா, ரோவை டினோட் பண்ணோம். J எதை டினோட் பண்ணோம், காலத்தை டினோட் பண்ணோம். அப்ப aijங்கிறது என்ன அப்படின்னா, அந்த எலிமெண்ட் வந்து எந்த ரோ எந்த காலத்துல இருக்குங்கிறத டினோட் பண்ணோம். கீழே பாத்தீங்கன்னா m/n போட்டிருப்போம். இந்த இருக்கு m/n. இது ஆர்டர், இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர். I வேல்யூ எப்படி வேறையான, I எதை டினோட் பண்ண சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் சஃபிக்ஸ் வந்து ரோவை டினோட் பண்ணோம். அப்ப I வேல்யூ எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கும்னா 1ல இருந்து m வரைக்கும் இருக்கும். ஏன்னா மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கு, இங்க m ரோஸ் இருக்கு. அப்ப m முதது வந்து m, n காலம்ஸ் இருக்கு, ரெண்டாவது n, m/n. அப்ப I னுடைய வேல்யூ 1ல இருந்து m வரைக்கும், J னுடைய வேல்யூ 1ல இருந்து n வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் எழுதி காட்டியிருக்கேன் பாருங்களேன். மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு aij which is equal to, பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இது ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸ் A11, A12, A1j, A1n. எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும், 1 இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எலிமெண்ட் இதெல்லாம். அடுத்து செகண்ட் ரோ எலிமெண்ட்னா எப்படி இருக்கும்னா A21, A22, A2j, A2n. இப்படியே மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குன்னு பாருங்களேன், m ரோஸ் இருக்கு, மொத்தம் m ரோஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, ஐத் ரோ, mth ரோ. இப்போ காலம் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு, காலம் வந்து வெர்டிக்கல் லைன், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், jth காலம், nth காலம், மொத்தம் n காலம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த எலிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை எப்படி டினோட் பண்ணியிருக்கோம், A11. அப்போ என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்கிற எலிமெண்ட். A சஃபிக்ஸ் 1, 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தில் இருக்கிற எலிமெண்ட். இப்படியே போகுது. அப்போ எந்த ஒரு எலிமெண்ட், இப்போ aij அப்படின்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த aijங்கிற எலிமெண்ட் வந்து ஐத் ரோல இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும், ஐத் ரோல இருக்கு. அதே மாதிரி jth காலம், ஐத் ரோவும் jth காலம் இன்டர்செக்ட் பண்ற இடத்துல aijங்கிற எலிமெண்ட் இருக்கு. அப்ப எந்த எலிமெண்ட் எந்த இடத்துல இருக்குங்கிறத தெளிவா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு மேட்ரிக்ஸ்ல இப்படி எழுதணும்னா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அப்போ இது மேட்ரிக்ஸஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. மேட்ரிக்ஸ் ஏல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல எல்லா எலிமெண்ட்ஸுமே ரியல் நம்பர்ஸா இருக்கு. 3/3 பார்த்தீங்கன்னா 3 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு. அப்போ அந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் 3/3. அடுத்து மேட்ரிக்ஸ் பி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 2 ரோ இருக்கு, 2 ரோ இருக்கு, காலம் வந்து 1, 2 காலம் இருக்கு. அப்போ 2/2 இதனுடைய ஆர்டர். இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலத்தில் இருக்கிற எலிமெண்ட்னா எக்ஸ், இதே செகண்ட் ரோ செகண்ட் காலத்தில் இருக்கிற எலிமெண்ட் எக்ஸ். அப்போ அது வேரியபிளா இருக்கு. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நம்பராத்தே இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேரியபிள்ஸா இருக்கலாம், இல்லை ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸா கூட இருக்கலாம். இப்போ மேட்ரிக்ஸ் சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து 3 ரோ 1 காலம் இருக்கு. அப்போ இது வந்து 3/1 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ். அதே மாதிரி மேட்ரிக்ஸ் ஈல வந்து ஜெனரல் ஃபார்ம் எழுதியிருக்கேன். அப்போ மேட்ரிக்ஸ்னா என்னன்னா, இட் இஸ் சிம்பிளி a rectangular arrangement of elements in row and column wise. இத மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நீங்க லோயர் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. இதுல சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இப்ப நான் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுதாங்கிறத மட்டும் பாருங்களேன். முதல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டேன், இதனுடைய ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஈஸியா நீங்க பதில் சொல்லிடலாம். இதுல எத்தனை ரோ இருக்கு, ரோ வந்து இந்த இருக்கு ஹரிசாண்டல் லைன், 3 ரோ இருக்கு. எத்தனை காலம் இருக்கு, 1, 2, 3. அப்ப இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் வந்து 2/3, 2 ரோ 3 காலம். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 2/3. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். The elements of a matrix are either real or complex numbers only. அதாவது மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கிற
எலிமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரியல் நம்பரா இருக்கலாம், இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கலாம்னு சொல்றோம். காம்ப்ளெக்ஸ் அடுத்து படிப்போம். இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஃபால்ஸ். ஏன்னா நம்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம போனதுல எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். வேரியபிளும் இருக்கலாம், ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம் உள்ளுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ். அப்போ a matrix is an arrangement of any type of elements. It is not necessarily a real or complex. ரைட்டா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடுத்த கொஸ்டின்ல is the one given below a matrix. இப்போ கீழே ஒன்று கொடுத்துருக்கேன். இது மேட்ரிக்ஸான்னு உங்களை கேட்குறேன் நான். இது மேட்ரிக்ஸா? இங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு, 3 ரோ 3 காலம் இருக்கு. ஆனா எதுக்குள்ள இந்த எலிமெண்ட்ஸை வச்சிருக்கேன்? இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் 2 வெர்டிக்கல் பார்க்குள்ள வச்சிருக்கேன். பிராக்கெட்டுக்குள்ளேயோ பாராந்திசிஸ்குள்ளேயோ இல்லை. அப்ப இது நிச்சயமா எதை குறிக்காது அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸை குறிக்காது. நோ, இட் இஸ் நாட் ஏ மேட்ரிக்ஸ். இங்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் வெர்டிக்கல் பார்ஸ்ல போட்டிருக்கேன், பிராக்கெட்டுக்குள்ள இல்லை. அப்ப இது மேட்ரிக்ஸை டினோட் பண்ணாது. அப்ப இது எதை டினோட் பண்ணோம்? அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறது. அதுதான் டிட்டர்மினன்ட். புரியுதா? ரைட். இப்போ அடுத்து ஒரு கொஸ்டின், லாஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ரோ இருக்கு? 3 ரோ இருக்கு. 3 ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. எத்தனை காலம் இருக்கு? 1 2 3 4 காலம் இருக்கு. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/4. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இதுல எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரியல் நம்பர்ஸ் இருக்கு. -4ன்னு ஒரு எலிமெண்ட் இங்க இருக்கு. -4ன்னு இருக்கா? இது எந்த இடத்துல இருக்கு? இதுதான் கொஸ்டின். Tell the position of the element -4 in the given matrix. ரைட்டா? அதே மாதிரி இந்த -4 எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின். ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். -4 எங்க இருக்கு? நமக்கு செகண்ட் ரோல இருக்கு. -4 வந்து செகண்ட் ரோல இருக்கு. செகண்ட் ரோவும் தேர்ட் காலமும் இன்டர்செக்ட் பண்ற இடத்துல இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? The element -4 is in second row and third column. அதை எப்படி டினோட் பண்றோம்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஜெனரல் ஃபார்ம்ல சொன்னோம். அதை எப்படி டினோட் பண்றோம்னா a ஸ்மால் a சஃபிக்ஸ் 2 3. a2 3னா என்னன்னா 2ங்கிறது செகண்ட் ரோ, 3 செகண்ட் சஃபிக்ஸ் வந்து 3ங்கிறது காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலத்துல இருக்கிறனால இந்த -4ங்கிற எலிமெண்ட்டை எப்படி டினோட் பண்றோம்னா a23 டினோட் பண்ணோம். ரைட், வெரி குட். இதுதான் நம்ம இப்போ மேட்ரிக்ஸை பற்றி மட்டும் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மாடலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சிலபஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். டிட்டர்மினன்ட்னா என்னங்கிறத நெக்ஸ்ட் மாடல் 2ல இருந்து நம்ம அதை பார்ப்போம். ரைட்டா? இதை நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ டிட்டர்மினன்ட் வரும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, தேங்க்யூ.